ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். பட் பரவாயில்ல, ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலி நிஃப்டி 50 23,668 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 78,017 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 51,607 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக நிஃப்டி ஐடி 489 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 37,706 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இது போக நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 5,371 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,768 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா ட்ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க, டிஎஸ் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, ப்ரோ நீங்கள் தான் இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்குறீங்க, நாங்களாம் வாங்கவே இல்லை, நாங்கள் தைரியமாக தான் இருக்கிறோம், உங்களுக்கு தான் நீ ஷேர் ப்ரைஸ் இறங்குனா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கும் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி மேலே போகும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே போகும். ஸோ ஒன் டே யூ ஃபீல் த வேல்யூ ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க் நான் சொல்கிறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. 633 வரைக்கும் போச்சு. கடைசியில் 635 க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து 30 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் அது ஒன்று இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்துருந்துச்சு. அது போக நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஜிஎஸ்டி பெனால்ட்டி பிடபிள்யூசி ரிப்போர்ட் வந்து மார்ச் 28 அந்த த்ரான்டன் ரிப்போர்ட். ஆக்சுவலி இவங்க கம்பெனியில் அந்த அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி நடந்துச்சுல, அந்த த்ரான்டன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி மார்ச் 28 நாங்கள் சப்மிட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஆர்பிஐ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த கிரெடிட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த ஹவுசிங் அண்ட் க்ளீன் எனர்ஜி, அடுத்தது அதர் ரிலேட்டட் செக்டார்ஸுக்கு வந்து இந்த மேஜர் பேங்க்ஸாக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஆர்கானிக்கலி மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. அந்த ரிவைஸ் நார்ம்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த செவரல் லோன் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை வந்து அந்த கைட்லைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இதில் ஹவுசிங் லோன்ஸு அது பேஸ் செக்டார்லாம் வருது. ஸோ இது வந்து இந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 1 எஃபெக்டிவ் வருது. ஸோ இதுவும் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கான்ஃபெரி, ஈகோன் ஜெண்டர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் பொசிஷனுக்கு கேண்டிடேட்டை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 சீனியர் அஃபிஷியல் வந்து தேவைப்படுது. சிஇஓ அண்ட் டெபுட்டி சிஇஓ சேர்த்து ஒரு 8 சீனியர் அஃபிஷியல் தேவைப்படுது. ஸோ அவங்கள ஹையர் பண்ணுற வேலையை வந்து இந்த 2 கம்பெனிட்டையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குளோபல் லெவலில் உள்ள ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம்ஸாக இருக்கிறாங்க. குளோபல் லெவலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற கம்பெனிஸு. ஸோ இந்த 2 ஆட்கள் தேவைப்படுறதுனால அதை வந்து பொறுப்பை வந்து இந்த 2 கம்பெனிட்டையும் கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் சிஇஓ அண்ட் டெபுட்டி சிஇஓ. இப்போ வந்து சிஇஓக்கு ஆள் வேணும், டெபுட்டி சிஇஓக்கு ஆள் வேணும், அடுத்தது சிஎஃப்ஓ, சிசிஓ, சிஓஓ, சீஃப் காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸர், சீஃப் ஆப்ரேஷனல் ஆஃபீஸர், நெக்ஸ்ட் வந்து ரூரல் பேங்கிங், கமர்ஷியல் அந்த செக்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்க ஆட்கள் தேவைப்படுது. ஸோ அந்த பொறுப்பை வந்து ஈகோன் சென்டர்கிட்டையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபெரி இவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ இவங்க தான் இவங்களோட எம்டி அண்ட் சிஓ, நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி எம்டி அண்ட் சிஓலாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் கிராஃபைட் இந்தியா, ஹெச்இஜி ஷேர், இந்த 2 ஷேருமே இன்னைக்கு மார்க்கெட்டில். இதில் அந்த ஹெச்இஜி லிமிடெட் வந்து 12% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 481 அந்த ரேஞ்சில் 510 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் 481 க்ளோஸ் ஆயிருக்கு. கிராஃபைட் இந்தியா 7% பாசிட்டிவ் 492 க்ளோஸ் ஆயிருக்கு. 525 வரைக்கும் போச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனீஸ் எலக்ட்ரோட்ஸுக்கு, அதாவது சைனீஸ் கிராஃபைட் எலக்ட்ரோடுக்கு வந்து ஜப்பான் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறாங்க ஒரு 4 மந்த்ஸுக்கு. ஸோ இது வந்து மார்ச் 29 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம இந்த 2 கம்பெனிஸுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து 95% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேசிஸில் இந்த 2 கம்பெனிஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பேசிஸில் இன்னைக்கு ஒரு நல்ல டிசிஷனில் இருந்திருக்கு இந்த 2 கம்பெனியுமே. இது வந்து ஹெச்இஜி, நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட் இந்தியா லிமிடெட், இதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஆக்சுவலி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்பெனி, ஒரு ஸ்டீல் கம்பெனி வேர்ல்டில் மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டீல் மேக்கராக இருக்கிறது. அக்கார்டிங் டு த மார்க்கெட் கேப்லேஷன் $30.3 பில்லியன். இது வந்து நம்மளோட இந்தியன் கம்பெனியாக இருக்கிறது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் ஒரு ஸ்டீல் கம்பெனி வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் டாப் பொசிஷன் வந்திருக்கிறது நம்ம இந்தியன் கம்பெனியாக இருக்குது. அதான் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். மார்க்கெட் கேப்லேஷன் $30.3 பில்லியன் சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் மார்க்கெட் கேப்லேஷன் 2.59 lakh crore இருக்குது. இதோட பி ரேஷியோ 78 இருக்குது. 1059 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 52 வீக் லோ 815 ரூபா.
52 ஹை பார்க்கும்போது 1074 ரூபா. இன்றைக்கி தான் அந்த 52 ஹையும் டச் பண்ணியிருக்குது. பட் இதில் இப்போதைக்கு வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. குளோபல் லெவலில் டாப் 1 கம்பெனிஸாக இருக்கிறாங்க ஸ்டீல் கம்பெனியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் படித்தேன். ரிலையன்ஸ் ஜியோட ஐபி வந்து 40,000 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி ஐபி வந்து 1 லட்சம் கோடிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து 40,000 கோடிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் மட்டுமே பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப்போட ஹீரோ ஃபின்காப், அடுத்து வந்து HDFC ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குது, HDB ஃபினான்ஷியல் சர்வீஸு. நெக்ஸ்ட் வந்து LG எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அதுக்கு இவங்க செபி வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ இந்த வருஷமே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் சீசன் விரைவில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் இந்த LNTயோட Q4 ரிசல்ட்ஸோட ப்ரிவியூ சொல்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 17% ரெவன்யூ கைடன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 கைடன்ஸ் வந்து பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th குவார்ட்டரில் 18% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும் அவங்களோட கோர் ரெவன்யூலேருந்து. அதே ஓவரால் ரெவன்யூ வந்து ஒரு 17% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கம்பெனியோட ஆர்டர் க்ரோத் 11% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் என்ன ஒன்றுனா சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவர் தான் MD and CEO சேர்மன் பொசிஷனில் இருக்கிறவர். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, எம்ப்ளாயிஸ் வந்து வாரத்துக்கு 90 ஹவர்ஸ் வேலை பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதுக்கு வீட்டில் இருந்து ஒய்ஃப் ஃபேஸை பார்க்கணும், நீங்கள் வந்து வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. அது பெரிய இம்பேக்ட் ஆகி அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து LNTயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு IREDA அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பாரோயிங் ப்ரோக்ராமுக்கு வேண்டி. ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த காலகட்டத்தில் மட்டுமே ஒரு 30,800 கோடி நாங்கள் வந்து பாரோயிங் பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து அவங்களோட பாரோயிங் லிமிட்டை தாண்டுது. 29,200 கோடி தான் பாரோயிங் லிமிட்டு, அதை விட தாண்டி போகுது. இது வந்து IREDA கொடுத்த அப்டேட்டு, போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெயில்டெல் அண்ட் டாட் இந்த 2 கம்பெனிக்குமே ஒரு 1553 கோடி டேக்ஸ் டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ அதை கவர்மெண்ட் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகாமுக்கு வந்து, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகாம், ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேர்த்துமே பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஃபார் ரீசொல்யூஷன் ஃபார் CPSC அதில் வந்து ஒரு டேக்ஸ் டிமாண்ட் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1553 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு, கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ ஏடிஎம்மோட டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து May 1, 2025 இந்த வருஷம் மேலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னு சொல்ல கவனிச்சுக்கோங்க. கேஷ் வித்ராவல் வந்து 19 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 2 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பெர் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி பேலன்சிங் என்கொயரி ஃபீ வந்து 7 ரூபாய்ட்டு போகுது. 1 ரூபா பெர் டிரான்சாக்ஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா கேஷ் வித்ராவல் ஃபீ முன்னாடி 17 ரூபாய் இருந்தது, இப்போ 19 ரூபாய் கொண்டு போகிறாங்க. பேலன்ஸ் என்கொயரி ஃபீ வந்து 6 ரூபாய் இருந்தது, இப்போ 7 ரூபாய் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பணம் எடுத்தாலே இல்லை வந்து செக் பண்ணாலே அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், உங்கள் கார்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ எனக்கு ஃபெட்ரல் கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5 டைம்ஸ், அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா சார்ஜஸ் வரும். அது மாதிரி தான் ஒரு லிமிட் இருக்கும். மந்த்லி லிமிட்டை தாண்டி போகிற பட்சத்தில் தான் இந்த சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ இதுவும் உண்டு, மாதம் 5 டைம்ஸ் ஃப்ரீ உண்டு. அதை தாண்டும் போது அந்த சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு அப்டேட்ஸ் வந்துருக்கு. செபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் எலிஜிபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் எல்லாமே இன்வெஸ்டர்ஸுக்கு கண்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெஸ்ட்டுமே கன்சிடர் பண்ணலை. செபி வந்து எந்த டெஸ்ட்டுமே கன்சிடர் பண்ணல இன்வெஸ்டர்ஸுக்கு. F&O ட்ரேடிங் வந்து அந்த சூட்டபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆனந்த் நாராயணன் அவங்க வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ செபியோட போர்ட் மீட்டிங்கில் வந்து March 24 ஹோல் டைம் மெம்பர்ஸ் எல்லாமே போர்ட் மீட்டிங்கில் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு OpenAI மெட்டா பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கூட கொண்டு வராங்க. குறிப்பாட்டு இந்தியாவில் டாப் ஒயர்லெஸ் கேரியர், பிக்கஸ்ட் ரீட்டைலர், வேர்ல்ட் பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி, இவங்க வந்து 3 GW டேட்டா சென்டரும் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பார்ட்னர்ஷிப்பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பில்ட் பண்ண இருக்கிறாங்க OpenAI அண்ட் மெட்டா பிளாட்ஃபார்மு. நெக்ஸ்ட்டு NBCC இவங்க வந்து 658 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு உத்தரகாண்ட் அண்ட் டெல்லியிலேருந்து. ஸோ ஒரு 438 கோடி உத்தரகாண்ட்லேயும், ரிமைனிங் 219 crores வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது NBCC கொடுத்த அப்டேட்டு. ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் இது வந்து கார்பரேட் இன்சால்வன்சி போய்ட்டு இருக்க கம்பெனி. இதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பல கம்பெனிஸ் போட்டி போடுறாங்க. அதானி குரூப்பு, JSW, வேதாந்தா, கிட்டத்தட்ட 25 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியில் இருக்கிறாங்க இதை வாங்குறதுக்கு. இது ஜெயபிரகாஷ் அசோசியேட் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா 823 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்லி ஹைகோர்ட் வந்து இவங்க வந்து அந்த ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
சுஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஜெயிண்டாக இருக்கிற ஹாஃப்மான் லா ரோச்சி ஏஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாக்கு எதிராட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டாக இந்த ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து ஓரல் மெடிசன் ஃபார் ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோத்ரபி ரிஸ்டிபலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரக்கோட நேம். அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது நாட்கோ ஃபார்மான்னு சொல்லி தான் இவங்க கோர்ட்டுக்கு போனது. பட் இப்போ டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதாவது நாட்கோ ஃபார்மா வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்லாட் இது வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியா 730 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயிலும் கோல் இந்தியாவும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் இன்கார்பரேட் பண்ணுறாங்க. கோல் டு சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் கோல் இந்தியா அண்ட் கெயில் இந்தியா இவங்க 2 பேருமே சேர்த்து தான் ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் கோல் டு சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் வந்து ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டில் நாங்கள் போட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கோல் கேஸ் இந்தியா லிமிடெட் இதுதான் அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட கம்பெனியோட நேமு. ஷேர் கேபிட்டல் 11 crore, பேடப் கேபிட்டல் வந்து 1 lakh. இதில் கோல் இந்தியாவோட ஷேர் 51,000, கெயில் ஷேர் வந்து பார்க்கும்போது 49,000 மாட்டு இருக்குது. ஸோ கோல் இந்தியா வந்து 5,100 ஈக்விட்டி ஷேர் ஆஃப் த கம்பெனி 10 ரூபா வச்சு, அதே மாதிரி கெயில் வந்து 4,900 ஈக்விட்டி ஷேர் 10 ரூபா வச்சு. கெயிலுக்கு வந்து 51% ஸ்டேக்கு, கோல் இந்தியாவுக்கு 51% ஸ்டேக்கு, கெயிலுக்கு 49% ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட், கோல் டு சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர். இது கெயில் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.